ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி ராகியில் குழி பணியாரம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் மில்லட் வகையை சேர்ந்த ராகியை வச்சு தான் ஒரு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு குழிப்பணியார ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். உங்களுக்கு ராகியில் ஏற்கனவே நிறைய கால்சியம் சத்தும் இரும்பு சத்து எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி இதை உணவில் சேர்த்துக்கணும். நம்ம எந்த ரூபத்துலையாவது ராகி களி, ராகி சிமிலி உருண்டைன்னு மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி காய்கறி எல்லாமே போட்டு நாங்கள் உடனடியாக செய்யக்கூடிய ராகி குழிப்பணியாரம் தான் செஞ்சு காட்டியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு ராகி மாவு 1 கப் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1/2 கப்பு, ரவை 2 டேபிள் ஸ்பூனு, இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் 1/4 ஸ்பூனு, சுகர் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப் எடுத்துக்கணும். இப்போது நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அது கூட ஒரு 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இந்த வெதுவெதுப்பான தண்ணி நம்ம போட்டால் தான் அதில் இருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சூடாவோ இல்லை ரொம்ப கோல்டாவோ போட்டுட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. அப்போ ஃபெர்மெண்ட்டும் சரியாகாது. ஃபெர்மெண்ட் ஆகலைன்னா உங்களுக்கு பணியாரம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வெதுவெதுப்பான தண்ணியை பார்த்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை அரைச்சிக்கோங்க. அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நீங்கள் இதை ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 3/4 மணி நேரம் போல் புளிக்க வச்சுக்கோங்க. இது புளிக்கிற டைம் நமக்கு சீசனுக்கு பொறுத்து மாறும். வெயில் காலம்னா சீக்கிரம் புளிச்சிரும், கொஞ்சம் குளிர் காலம்னா லேட் ஆகும். அதே மாதிரி நம்ம போட்டிருக்க ஈஸ்ட் பொறுத்தும் இந்த மாவு புளிக்கிற தன்மை மாறுபடும். இப்போ இதுக்கு தொட்டுக்க ஒரு சட்னி நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு 2 பச்சை மிளகா, 2 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 1/2 கப் இல்லைன்னா 1/4 கப் போல் துருவின தேங்காய் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். இது நம்மளோட பணியாரத்துக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நம்ம மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதில் நம்ம சில காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறோம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின கேரட் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் துருவின கேபேஜு, கொஞ்சோண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அது மாதிரி பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி துருவினது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குழிப்பணியாரக்கல்லை நம்ம சூடு பண்ணிவிட்டு எல்லா குழியிலும் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாவை 3/4 பாகத்துக்கு நம்ம இந்த குழியில் ஃபில் பண்ணணும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாதீங்க, 3/4 பாகம் ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி மிதமான தீலையும் நீங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு எல்லா குழியிலையும் ஃபில் பண்ண பிறகு ஒரு மூடி வச்சு ஒரு 50 செகண்ட் போல் இதை வேக விட்டுருங்க. இப்போ வெந்தோடனே மூடியை திறந்துட்டு நம்ம பணியாரத்தெல்லாம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பணியாரம் அடுத்த சைடு வெந்தோன்னே அதை எடுத்துடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ராகி வெஜ் பணியாரம் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நம்ம செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.